ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிவப்பு சோளம் வச்சு நான் இங்கே செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் சிவப்பு சோளம் சேர்த்துப்போம். அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும். இந்த ரெசிபியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், 1-2 பொரிஞ்சு இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குருணையாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே மைனர் மில்லட்ஸை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாது, கொஞ்சம் இப்படி இதாக தான் இருக்கும். அந்தளவுக்கு அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும், நம்ம இப்போ அதை கிச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து நான் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அது சூடாகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே தண்ணியில் நம்ம இதுக்கு சேர்க்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலான்னு 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10-15 சின்ன வெங்காயம், 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு. இப்போ நமக்கு குக்கர் சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துப்போம். நெய் சேர்த்தும் நம்ம செய்யலாம். இந்த ஆயில் சூடானது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துப்போம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துப்போம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டும். அடுத்து நான் 2 தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச காய், என்ன காய் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டும் 1 உருளைக்கிழங்கும் இங்கே சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கும் இதே டிஃபன் தான், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இன்னும் ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நான் இங்கே உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் இது கூட க்ரீன் பீஸு, பீன்ஸு இந்த மாதிரி வேறு காய் என்ன இருக்கோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட 1 கையளவுக்கு வேர்க்கடலையும் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்து இது செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் 1 கை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்து மிளகாய் தூள், கொஞ்சமாக நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த நான் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் அந்தளவுக்கு காரமாக இருக்காது, அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே காரத்துக்கு சேர்த்து கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குது, அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கிட்ட இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த சிவப்பு சோளத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க இந்த சிவப்பு சோளம் அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கிட்ட இருக்கும். அதை நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கப் பாசிப்பயிறு கூட நீங்கள் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பயிறு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மைனர் மில்லட்ஸில் எந்த ரெசிபி நம்ம செஞ்சோன்னாலுமே 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரைச்ச அந்த சிவப்பு சோளம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டு அதை சேர்த்துட்டு அதே பாத்திரத்தில் ஒரு 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான டிஃபன் அழகாக ரெடி ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆற கெட்டியாகிடும்.
இதை இப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குட்டீஸ், எங்கள் வீட்டு குட்டீஸே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நிறைய காய்கறியோட வேர்க்கடலையோட இந்த சிவப்பு சோளத்தை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிஃபன் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். மார்னிங்கோ இல்லை நைட் டைமோ செஞ்சுருவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரு கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.